எங்கள் வீட்டில் சப்பாத்தி வந்து நல்லா புசு புசுன்னு வருது, நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த சப்பாத்தி போடுறதுக்கு நான் மாவில் கொஞ்சம் கூட எண்ணெயே சேர்க்கல. மாவு பிணையிறப்பையும் சரி, சப்பாத்தி போட்டு எடுக்கிறப்பையும் சரி, கொஞ்சம் கூட எண்ணெயே சேர்க்கல. இந்த மாவு எப்படி பிணைஞ்சேன் அப்படின்னு பார்க்கலாம். நான் தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப டைட்டாக நம்ம மாவு பிணையாமல் கொஞ்சம் தண்ணி அதிகமாக யூஸ் பண்ணி கொஞ்சம் இலகுவாக பிணைஞ்சு எடுத்துக்கிட்டேன். நம்ம மாவு பிணையிறப்ப எண்ணெய் தேவைப்படுற டைம், அது நல்லா ஒன்று சேர்ந்து வர்றப்ப எண்ணெய் ஊற்றுற டைமில் வந்து கொஞ்சமாக ட்ரை மாவு தூவி நான் நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கிட்டேன். பிணையிறப்போ வந்து நம்ம விரல்களை வச்சு தான் கண்டிப்பாக பிணையணும். நம்ம உள்ளங்கை வச்சு அழுத்தணும் அப்படின்னா சப்பாத்தி வந்து சாஃப்டாகவே வராது. அதுவும் இல்லாமல் வந்து நடுவில் பிடிச்சி அழுத்தணும் அப்படின்னாலும் வராது. அது சைடில் வந்து அதோட சப்பாத்தியோட கன்னத்தை கிள்ளி அந்த மாவோட கன்னத்தை கிள்ளி இந்த பக்கம் இருக்கிறது அந்த பக்கம் இது மாதிரி நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா சூப்பராக வந்துடும். அதுவும் இல்லாமல் நம்ம பிணையவே வந்து எண்ணெயே தேவைப்படாது. நம்ம கையில் அது தானாகவே ஒட்டாமல் வந்துடும். உங்களுக்கு தேவைப்படுறப்ப அப்பப்போ வந்து கொஞ்சம் ட்ரை மாவு யூஸ் பண்ணி நம்ம பிணைஞ்சிக்கலாம். இதை ஊற வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியமே இல்லை. அது நல்ல ஷேப் வந்துடும். நம்ம ஒரு 10 மினிட்ஸாவது கண்டிப்பாக பிணையணும். அப்போ தான் வந்து நல்லா சாஃப்ட் வரும். நம்ம ஒரு லாங் டைம் வச்சுருக்கோம் அப்படின்னாலுமே சாஃப்ட் வரும். இப்போ 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் சாப்பிட்றோம் அப்படின்னாலுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா நம்ம பிணையிறப்போ ஒரு டிவி பார்க்குறப்போ இல்லை யார்ட்டாச்சும் பேசுகிறப்போ சும்மா அதை வந்து பிணைஞ்சிட்டு இருந்தோம் அப்படின்னாலே அதுவே போதுமானதாக இருக்கும். நம்ம பிணைஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நமக்கே தெரியும், அது பார்க்குறப்ப இது நம்ம மாவு வந்து நம்ம நல்லா பிணைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருக்கும். இதை ஊற வைக்கணும் அப்படின்லாம் அவசியமே இல்லை. இது குட்டி குட்டி பால்ஸாக வந்து போட்டு நம்ம ட்ரை மாவில் கொஞ்சமாக டிப் பண்ணி எடுத்து எப்பயும் போல் நம்ம தேய்ச்சிக்கலாம். ஓரளவு வந்து ஷேப் வந்து வரணும் அப்படின்லாம் இல்லை. எந்த ஷேப்பாக இருந்தாலும் வந்து நல்ல சப்பாத்தி உப்பி வரும். ரொம்ப மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி நம்ம மாவு வந்து திரட்டி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து அது உப்பி வரப்போ அது ஓட்டை போடாமல் இருக்கும். நம்ம லாங் டைம் வச்சுருக்கப்போ வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு சப்பாத்தியை தோசைக்கல் சூடு ஆகணும். நல்லா சூடானதுக்கப்புறம் 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துக்கணும். லைட்டாக அந்த கடையில் வாங்குகிற சப்பாத்தி, ரெடிமேட் சப்பாத்திலாம் கொஞ்சம் வெந்திருக்கும்ல, அது மாதிரி கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு பக்கம் திருப்பி போகிறப்ப குட்டி குட்டி பபிள்ஸ் தானாகவே வரும். அடுப்பு வந்து லைட்டாக ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா ஊதி வரும் சப்பாத்தி. நல்ல சூடாக இருக்கும். ஒரு 3/4 சப்பாத்தி வெந்ததுக்கப்புறம் துணியை வச்சு அமர்த்தி எடுத்தோம் அப்படின்னா நல்லா உப்பி வந்துடும். கரெக்டாக நான் வந்து அதை மட்டும் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டால் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சப்பாத்தி 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் துணியை வச்சு அமர்த்தி எடுத்தால் உப்பி வரும்.